ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராமேஸ்வரம் போகிறோம். அங்கே போய் என்னென்ன பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜோ. இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் ஜாய் ட்ரிப் போகிறோம். அங்கே இன்னும் நீங்கள் பார்க்காத இடத்தெல்லாம் பார்க்கலாம். எங்கள் கூட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ராமேஸ்வரம் ஒரு தீவு. அதுல 3 வழியா போலாம். ஒன்னு கடல்ல போட்ல போலாம், இன்னொன்னு ரயில்வே பாலம் இருக்கு, அதுல ட்ரெயின் வழியா போலாம், இன்னொன்னு மேம்பாலம் இருக்கு, அதுல பஸ்ல போலாம். இப்ப நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம். லைட் எரியுது பாருங்க, அங்கதான் ட்ரெயின்வே ட்ராக் இருக்கு. இப்ப ராத்திரியா இருக்கறனால எனக்கு உங்களுக்கு ட்ரெயின்வே ட்ராக்க சரியா காட்ட முடியல. நாளைக்கு பகல்ல உங்களுக்கு ட்ரெயின் ஓடுறத காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு லாட்ஜுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். அதனால் சாப்பிட்டு இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். வாங்க பக்கம் போகலாம். காலையில் நாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ரூம் சாவி. டோர் நம்பர் 11. இந்து சமய அறநிலைத்துறையால நடத்தப்படுற காட்டேஜ்ல தங்கணும். 6 பெட் உள்ள ரூமுக்கு 1200 ரூபா வாங்கினாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 200 ரூபா தான் சார்ஜ். ஃபேமிலி காட்டேஜும் இருக்கு, ஏசியும் இருக்கு, ரொம்ப சீப்பாவும் இருக்கு. இந்த பில்டிங்லாம் புதுசா கட்டியிருக்கனால ரொம்ப நீட்டா இருக்கு. பெட்ஷீட், தலகாணி எல்லாம், பாத்ரூம் டாய்லெட்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு. நான் இது எங்க இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அனுப்பி விடுறேன். லிங்கை நீங்க பாத்துக்கோங்க. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க இருக்கிற எல்லா இடமும் பக்கத்துல இருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போக போகிறோம். இதுவரை எப்படி இருக்குன்னு பார்க்கல, வாங்க பார்க்கலாம்.
ராமேஸ்வரம் கடலுக்கு வந்துட்டோம். பக்கத்துல கோயில் இருக்கு, குளிச்சுட்டு போலான்னு சொன்னாங்க. குளிக்கலாம். கடல்ல குளிக்க ஜாலியா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கட்டாயமா கடல்ல குளிச்சிட்டு போங்க. ராமேஸ்வரத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல ஒண்ணு ராமநாதசாமி திருக்கோயில். இந்த கோயில்ல இருக்கிற 3ஆம் பிரகாரத்துல 1212 தூண்கள் இருக்குது. இந்த பிரகாரத்தோட நீளம் 690 அடி, அகலம் 435 அடி. ராமர் பாதம் பார்க்க வந்திருக்கோம். ராமர் பாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அங்க ராமர் பாதம் இருந்துச்சு, நாங்க பார்த்தோம். எங்க வீடியோ எடுக்க அனுமதிக்கல, அதனால எங்களால உங்களுக்கு காட்ட முடியல. ஒரு வானவில் வானவில் மழை என பெய்திரா சாரியா சாரியா அடிமன வேர்களில் வேர்கள் பொழியா. நான் ஒரு இலை வாழும் விசை, நீ என்னை தழுவ வேண்டும் மலை. அவ்வளவுதான் பாட்டு. இப்ப நம்ம தனுஷ்கோடிய நோக்கி போயிட்டு இருக்கோம். முன்னாடி இங்க ரோடே இருக்காது, மத்திய அரசு ரோடு போட்டிருக்காங்க. எங்களால சுலபமா போக முடியுது. தனுஷ்கோடி எல்லைக்கு வந்துட்டோம். தனுஷ்கோடி முதல்ல பெரிய நகரமா இருந்தது. அங்க ரயில்வே ஸ்டேஷன், துறைமுகம், போஸ்ட் ஆபீஸ், சர்ச், ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய இடம் இருந்தது. 1964 டிசம்பர் 24ஆம் தேதியில வங்காள விரிகுடால இருந்து வந்த புயல் 1800 பேர் அழிச்சிருச்சு. இந்த புயல் 3 நாளா நீடிச்சிருக்கு. 24ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரை நீடிச்சிருக்கு. இந்த புயல்னால ரயில்வே ஸ்டேஷன், துறைமுகம், போஸ்ட் ஆபீஸ், சர்ச், ஸ்கூல் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப நம்ம போனா அதோட மிச்ச மீதி பாகத்தை பார்க்கலாம். தனுஷ்கோடியில சில மீனவர்கள் இன்னும் எங்கேயும் கிளம்பாம அங்கேயே அவங்களோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மின்சார வசதியும் ரேஷன் வசதியும் இல்ல. அரசாங்கம் அவங்களுக்கு அந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப நம்ம தனுஷ்கோடியோட எல்லைக்கு வந்துட்டோம். இந்த எல்லைய பேரு அரிச்சல் முனை. இது இங்க இருந்து கொஞ்சம் சில கிலோமீட்டர் போனாலே ஸ்ரீலங்கா வந்துரும். அங்க நீங்க உங்க போனை கொண்டு போயிருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டவர்ல இருந்து உங்களுக்கு வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு ஒரு ஸ்ரீலங்கா வெல்கம் மெசேஜ் வந்திருக்கும். அந்த சைடு வந்து வங்காள விரிகுடா, இந்த சைடு வந்து இந்திய பெருங்கடல். நாங்க இந்திய பெருங்கடலை போய் தொட்டுட்டு வர போறோம். இதுதான் அரிச்சல் முனை. இந்த இடத்துல கடல் நீர் ஓட்டமும் நீர் சுழற்சியும் இருக்கறனால இங்க இறங்கினா உயிருக்கு ஆபத்துன்னு போர்டு வச்சிருக்காங்க.
இங்க போட்டோ எடுத்து உடனேக்கு உடனே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி தந்துடுவாங்க. ஒரு போட்டோக்கு 50 ரூபா சார்ஜ் இருக்கு. அப்புறம் இங்க கடல்ல கிடைக்கிற சிப்பி, சங்கு அதெல்லாம் எடுத்து மாலையா செஞ்சு விக்கிறாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. இங்க இருக்கிற தொலைநோக்கிய வழியா தனுஷ்கோடி முழுவதையும் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா, இந்தியா பார்டரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடல் தெரியுதுல, 2 கடல் சங்கம் பே ஆஃப் பெங்கால், இந்து மகாசாகர் சங்கமா. அதுக்கு அடுத்து மணல் மேடு தெரியுதா, கடலுக்கு அப்புறம் மண் தெரியுதா, அதான் ராமர் சேது, ராமர் பாலம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு அடுத்து கடல், அதுக்கு அடுத்து மணல் ஒரு டவர் மலைகள் தெரியுதுல, அதான் இந்தியா ஸ்ரீலங்கா பார்டர். 8 கிலோமீட்டர் தூரம், ஸ்ரீலங்கா 15 கிலோமீட்டர் தூரம். தெரியுதா இல்லையா? தெரியுதா? ஃபர்ஸ்ட் கடல் தெரியுதுல, 2 கடல் சங்கம் இடம். இந்த கடலுக்கு அடுத்து மணல் மேடு தெரியுதியா, அதான் ராமர் சேது, ராமர் பாலம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ராமர் சேது ஆரம்பம். அதுக்கு அடுத்து பாருடா, லாஸ்ட் மணல்ல பாரு ஒரு டவர் தெரியுதா, டவர் மலை கண்ண முடுறா, கை வச்சு கண்ண முடுறா. ஆமா, 2 கண்ணையும் முடுறா. நேர கடைசியில பாரு ஒரு டவர் தெரியாதா, ஒண்ணு ஒண்ணா நேர பாடுறா. அதான் இந்தியா ஸ்ரீலங்கா பாடுங்க. தனுஷ்கோடியில் இருக்க புயலால் அழிஞ்ச சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அது எப்படி எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பக்கத்தில் கடல் தண்ணி இருக்குது. இங்கே வந்து ஒரு நல்ல குடிக்கிற தண்ணி இருக்குது, நல்ல இனிப்பாகவும் இருக்குது. அங்கே கோடி கரையில் கடலில் பிடிச்ச மீனை அரிச்சு சாப்பிட போகிறோம். எனக்கு உனக்கும் தான் ஃப்ரெஷ் மீன் டேஸ்டா இருக்கும். கேக்கல இல்லையா? அந்த பெருசு சாப்பிடுங்க. கடல் மண்ணுல ஓட்டுற பைக் வச்சிருக்காங்க. இப்ப ஒரு ஆண்டியும் ஒரு பையனும் போறாங்க. அவங்க போயிட்டு வந்த பின்னாடி நாங்க போவோம். ஒரு ரவுண்டுக்கு 100 ரூபாய் கேட்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க வந்து போங்க.
பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாம்பன் பாலம், அது பாம்பன் ரெயின் பாலம். அங்கிட்டு புதுசாக கட்டிட்டு இருக்காங்க, சீக்கிரத்துலேயே அங்கே போகலாம். அங்கே பாம்பன் பாலம் வேலை செய்யறதுக்கு அங்கே ஒரு நடந்து போகிறதுக்கு வழி போட்டிருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு ஆள் நடந்து போகிறாரு பாருங்க. அங்கே ஒரு போட்டு வந்து பாருங்க. இதோட எங்களோட தனுஷ்கோடி பயணம் முடியுது. எங்க வீடியோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோவித் ஜோ. நன்றி, வணக்கம்.